ஒரு நெருப்பை பற்றி கற்பனை செய்து பாருங்கள். அது உங்கள் தோலையோ சதையையோ அல்ல, நேரடியாக உங்கள் இதயத்தையே தாக்கி எரிக்கக்கூடிய ஒரு நெருப்பு. நாம் தினமும் சர்வ சாதாரணமாக இது ஒரு பாவமே இல்லை என்று நினைத்து செய்யும் ஒரு செயலுக்காக அந்த கொடிய நெருப்பு காத்திருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அடுத்தவர்களை பார்த்து ஏளனமாகச் சிரிப்பது, வாட்ஸ்அப்பில் ஒருவரை கிண்டல் செய்து ஒரு செய்தியை அனுப்புவது, அல்லது நண்பர்களுடன் அமர்ந்து ஒருவரை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசுவது. நாம் இதையெல்லாம் சாதாரணமாக கடந்து செல்கிறோம். ஆனால் இந்தச் செயல்களின் விளைவு எவ்வளவு பயங்கரமானது என்பதை திருக்குரானின் 104வது அத்தியாயமான சூரத்துல் ஹுமஜா நம் இதயங்கள் நடுங்கும் அளவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுகிறது. இந்த சிறிய சூரா மனிதனின் 2 மிகப்பெரிய அழிவுகளுக்கான வழிகளைப் பற்றி பேசுகிறது: நாவினால் செய்யும் பாவம் மற்றும் செல்வத்தால் ஏற்படும் கர்வம். இன்ஷா அல்லாஹ், இன்று நாம் இந்த சூராவின் ஆழமான அர்த்தங்களை ஆராய்ந்து நம்மையும் அறியாமல் நாம் செய்து கொண்டிருக்கும் இந்த கொடிய பாவங்களிலிருந்து எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பதைப் பற்றி பார்ப்போம். முதலில் இந்த சூராவின் முதல் வசனத்தை பார்ப்போம். அல்லாஹ் கூறுகிறான். இங்கே அல்லாஹ் வைல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அரபி மொழியில் இதற்கு கேடு அல்லது நாசம் என்று பொதுவாக அர்த்தம் சொன்னாலும் தப்சீர் அறிஞர்கள் இது நரகத்திலுள்ள ஒரு பள்ளத்தாக்கின் பெயர் என்றும் அதன் வேதனை மிக மிகக் கொடியதாக இருக்கும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் யாருக்கு இந்த கேடு? ஹுமஜா என்பது ஒருவரை நேருக்கு நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ கேவலப்படுத்துவது. இது வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, செய்கைகளாலும் இருக்கலாம். ஒருவரை பார்த்து ஏளனமாகச் சிரிப்பது, கண்ணைச் சிமிட்டி கேலி செய்வது, ஒருவரின் நடையை அல்லது பேச்சை கிண்டலாக நடித்துக் காட்டுவது, அவருக்கு பிடிக்காத பட்டப்பெயர் வைத்து கூப்பிடுவது, இவையெல்லாம் ஹுமஜா என்ற பாவத்தில் அடங்கும். இது ஒருவரின் சுயமரியாதையை குத்திக் கிழிப்பது போன்றது. ஒருவன் ஏன் இந்த பாவத்தைச் செய்கிறான்? எது அவனுக்கு அந்த தைரியத்தையும் கர்வத்தையும் கொடுக்கிறது? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் அதற்கான காரணத்தைச் சொல்கிறான். அவன் பொருளைச் சேகரித்து அதை எண்ணிக்கொண்டே இருக்கின்றான். இங்கே கவனியுங்கள், அல்லாஹ் செல்வம் வைத்திருப்பதை தவறாகச் சொல்லவில்லை. இஸ்லாம் செல்வத்திற்கு எதிரானது கிடையாது. ஆனால் அந்த செல்வத்தோடு ஒருவருக்கு இருக்கும் மனநிலையைத்தான் அல்லாஹ் கண்டிக்கிறான். ஜமா என்றால் சேகரிப்பது, ஆனால் சும்மா சேர்ப்பது மட்டுமல்ல, பேராசையோடு குவிப்பது. அதற்குப் பிறகு வரும் வத்ததா என்ற வார்த்தைதான் மிக முக்கியம். அதன் அர்த்தம் அதை திரும்பத் திரும்ப எண்ணிக்கொண்டே இருப்பது.